வர நினைக்கிறேன். அப்ப இந்நேரத்துக்கு நிறைய பேரை சேர்த்து வச்சிருக்கணுமே. இல்ல இப்போதைக்கு நீ மட்டும்தான். என்னது? அப்போ ஆமா நம்ம 2 பேர் தான். எந்த தைரியத்துல நீ ஊருக்குள்ள பயிரை சுடக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்க? பிரச்சனையில இருந்துட்டு போட்டோம், நம்மள ஸ்ட்ராங்கா தானே இருக்கோம். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த கமண்டமா இந்த டவுனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஆமாயா ஆமா. இந்த ஊர்ல ஜோரோ பேரை சொன்னாலும் பதறாங்க, கேப்டன் பேரை சொன்னாலும் பதறாங்க. ஒண்ணுமே புரியல. எனக்கு வேற வயிறெல்லாம் கலக்குற மாதிரி இருக்கு. தைரியத்தை கப்பல்ல வரும்போது பறக்க விட்டுட்டியா என்ன? வயிற கலக்கிறதுக்கும் தைரியத்துக்கும் என்ன லிங்க்? பாத்துருவோம். ராக்கெட்டு அடடா, எக்ஸ்ட்ராவா குதிச்சிட்டேன். என்ன இது? கீழ இருந்து பறந்து வரான். மன்னிச்சிருங்க சார். போனோன்னு காத்துதான் முடிவு பண்ணணும். ஏண்டா டேய், பைரட்ஸோட கிங் ஆகணும் தானே சொல்லிட்டு இருக்க. ஒரு நேவிகேஷன் கூடவா வச்சுக்காம இருப்ப? இந்த விஷயத்துல என்ன விசித்திரமா இருக்குன்னு சொல்லுங்க ஜோரோ. ஆமா சார், நீங்களே ஒரு பவுண்டி ஹண்டர் தானே? வழி தெரியாம கடல்ல சுத்திட்டு இருந்தீங்களாமே. அதெல்லாம் இங்க தேவையில்லாத விஷயம். அத பத்தி நீ ஏன் பேசுற? வேலையை பாரு. சரி, கப்பலாச்சும் இருக்கா? பைரட் கப்பல்னு சொல்லுவாங்களே. அதான் அந்த போட்டு தான். அது கப்பலாப்பா? அவசரப்படாத, இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய கப்பல் வாங்கி ஓட்டலாம். அது எப்படி? அதுல அப்படியே பைரட் கொடிக பறக்க விடணும். ஆம். யோ. கலக்கலா இருக்கு. அதாவது ஜோரோ ஐயா, லூஃபி ஐயாக்கு திட்டம் போடுற கெபாசிட்டி இயற்கையாவே குறைவுனா பாத்துக்கோங்களேன். இந்த பையனை எப்படா இவ்ளோ சீக்கிரமா கேப்டனா ஏத்துக்கிட்ட? இருக்கட்டும், அதுக்குள்ள நம்ம ஆளுங்களை சேர்த்துருவோம். என்னன்ற பசங்க இங்க மறந்து வச்சுட்டானுங்க போல இருக்கு. என்ன சொன்ன இப்போ? தெரியாம சாவிய வச்சுட்டானுங்க சொன்ன. ஐயா, தெரியாம பண்ணிட்டா, மன்னிச்சிருங்க. இந்த உலகத்துல என்ன மாதிரி வேற யாருக்குடா மூக்குறது இருக்கு? இல்லையா மூக்க பத்த உனக்கு எப்படி தெரியுது? பழுத்த தக்காளி மாதிரி இருக்குங்க ஐயா. சோக்காடா அடிக்கிற அப்பரண்டி. இருக்கானுங்க. இங்க இருக்க யாருக்குமே மார்கனை பிடிக்கலன்னு நினைக்கிறேன் லூஃபி ஐயா. என்னாச்சு ஜோரோ ஐயா? போயிட்டீங்களா? எனக்கு பசிக்குது. ஜோரோவோட கட்டணா எங்க பாருக்கு? இருடா சொல்றேன். ஏய், தரன்னு இழுத்துட்டு போனா எப்படி சொல்ல முடியும்? இருடா. சரி, இப்ப சொல்லு. அது என் ரூம்ல தாண்டா இருக்கு. அத கடந்து வந்துட்டோம்டா. என்னப்பா, நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா? திருப்பி இப்ப அவ்வளவு தூரம் போணுமா? கை தூக்குடா. ஒழுங்கா எங்க ஐயாவை விட்டுறா. முடியாது. உங்களுக்கு வேணா இவரை சுட்டுக்கோங்க. என்னதான் நல்லா நீச்சல் அடிச்சாலும் உன்னால பைரட்லாம் ஆக முடியாது. என்னாலயும் சண்டை போட முடியும். என் பஞ்சு பிஸ்டல் மாதிரி இருக்கும், பாக்குறியா? அப்படியா? அவன் என்ன வச்சு கேலி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நீ ரொம்ப சின்ன பையன், மறந்துட்டியா லூஃபி? உனக்கு கிட்டத்தட்ட என் பையன் வயசு இருக்கலாம் லூஃபி. நான் ஒண்ணு சின்ன பையன் கிடையாது, பெரியவனா வளர்ந்துருவேன். சரி சரி, நீ குழந்தைலாம் இல்ல லூஃபி. இந்த ஜூஸ குடி. ஆஹா, ஆரஞ்சு ஜூஸ். ஏன் பாருடா குழந்தைய. நீ என்ன கேலி பண்றல? நான் ஒரு முக்கியமான ஆளை தேடிதான் கடலுக்கே வந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி என்னோட ஊருக்கு நல்லா போக முடியல. என் வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக தான் பைரட்டோட ஷிப்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப வழிய மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி எல்லாம் அர்த்தம் கிடையாது. அந்த மாஸ்க் அதுதான் யாரோரோடவா சோரோ. அந்த கயிறை கழட்டி விட்டுட்டா அவன் ஈஸியா அங்க இருந்து தப்பிச்சிருவான்ல. என்னையா பேசிக்கிட்டு இருக்கா? கயிறை கழட்டி விட்டா அவன் என்ன பண்ணுவானே தெரியாதியா? போயா. முதல்ல உன்னை கொல்லுவாரு, பின்னாடியே என்ன கொல்லுவாரு. என்னால முடியாது, நீ போயா. அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நான் ஸ்ட்ராங் தான்ப்பா. கடவுளே இவரை ஆசீர்வதிப்பீராக.
பரவதான் அதை தின்னுடலாமா? ஆ அது எப்படி? என் மேல நம்பிக்கை வை. ஆ கமகம் சாப்பிட்டே. அதான பார்த்தேன். ஆ! ம். காப்பாத்து சோரோ. முட்டா பையில என்னடா பண்ணி வச்சிருக்க? ஏய், போட்டு நிறுத்துங்க, போட்டு நிறுத்துங்கடா. யாரா எனக்கு சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துல போட் எல்லாம் நிறுத்த முடியாது. அப்படியே ஏறிக்கோங்க. என்னது? ஏய், பரவாயில்லையேப்பா, ஏறிட்டீங்க. கொஞ்சம் மிஸ்ஸாம செத்துருப்போம். ஏய், போட்ட ஒழுங்கா நிறுத்துறா. நாங்க பக்கியோட கேங்க சொந்தவங்க தெரியுமா? ஒழுங்கு மரியாதை நிறுத்து. இந்த போட்டி நீ எங்களுக்கு தான் சொந்தம். ஆ ஐயா, நாங்க விளையாட்ட பேசுறதுனால சீரியஸா நடத்திட்டீங்க. நீங்க சோரோட தெரியாம போயிடுச்சு. மனசுல வச்சுக்காதீங்க. என்னது? என்னாச்சு? வானத்திலிருந்து ஒருத்தவன் பறந்து வந்தான். ஆ, சம்பந்தமே இல்லாம எவன்டா வான வேடிக்கை நடத்துனது? ஆ. பரவாயில்ல, ஒண்ணுமே ஆகல. என்னால உங்க தர கொஞ்சம் குறையாயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க.